நிச்சயமா சொல்லுவார் சார். சொல்லுவார். ஓகே, அடுத்து தேர்தல் முடிஞ்ச பிறகு. என்னுடைய பேர் அஜீஸ், ஆவடியிலிருந்து வரேன். என்னுடைய கேள்வி நாம் தமிழருக்கு தான் என்னுடைய கேள்வி. என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய சீமான் வந்து பெரியாரை வந்து எதிர்த்து பயங்கரமான அரசியலை முன்னெடுக்கிறாரு. ஆனால் இதே சீமான் தான் என்னுடைய முப்பாட்டன், அவர் பெரியார் உயிரோட இருந்தா என்னதான் கொள்கை பேரனா சொல்லியிருப்பாருன்னு சொல்லி அன்னைக்கு சீமான் தான் சொல்றாரு. ஏன் அப்படி சீமான் சொல்லணும்? இப்போ ஏன் சீமான் வந்து அதை ஏன் எதிர்க்கணும்ன்றது தான் என்னுடைய கேள்வியா இன்னைக்கு இருக்கு. பாட்டு கேட்டீங்களா? பெரியாரின் பேரனேன்னு ஒரு பாட்டு வரும்ல? இல்லை, நான் கேட்டதில்லை. நான் இதை தான் பார்த்தேன், அவர் பேச்சை தான் நான் பார்த்தேன், சீமானுடைய பேச்சை சொல்றாங்க. சரி, சரியான கேள்வி. அதாவது 2009க்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது எல்லாமே பார்த்தீங்கன்னா திராவிட மேடைகளில் இருந்தார். திராவிடத்தை தான் ஆதரிச்சார். பெரியாரை தான் தன்னுடைய தாத்தான்னு சொன்னார். தன்னுடைய கொள்கை பேரனாக அறிவித்து கொண்டார். எல்லாமே நடந்து கொண்டிருந்தது தான். 2009 ஈழத்தில் கொன்னு அழிக்கும் பொழுது ஏன்டா இந்த இனத்தை வந்துட்டு கொன்னு அழிக்கிறாங்க, இதை ஏன் நம்மளை ஆளுகின்ற அரசுகள் கவனிக்க மாட்டேங்குதுன்னு திரும்பும்போது தான் நமக்கு தெரியுது, நம்மளை ஆளக்கூடிய யாருமே தமிழர்களா இங்கே இல்லை, இத்தனை ஆண்டுகளாக நம்மளை ஆளக்கூடியவர்கள் யாருமே தமிழர்களா இல்லை அப்படிங்கிறது தெரியும் பொழுதுதான் அப்ப இனிமேல் நம்ம தமிழரே தமிழ்நாட்டை ஆளணுங்கிற முடிவுக்கு வர்றாரு. அதன் பிறகுதான் நாம் தமிழ் கட்சிங்கிற பாதைக்கு வர்றாரு. இப்ப நாம் தமிழ் கட்சிங்கிற பாதைக்கு வந்த முதல் தட்டு, இப்ப அண்ணன் சொல்லும்போது கூட சொன்னார், அவர் பேசும்போது நாங்க மாத்தி பேசுறோம், பெரியாரை வந்துட்டு எங்க மேடைகளில் ஆதரிச்சோம். நாம் தமிழ் கட்சி தொடங்கிய காலம் தொட்டு நாங்க சொல்றது என்னன்னாக்க, பெரியாரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வோமே தவிர தலைவராக ஏற்க முடியாதுன்னு அறிவிச்சு தான் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சது. அப்பயே நாங்கள் வந்து எங்களுடைய தலைவராக நாங்கள் ஏற்க முடியாது, நாங்கள் கொள்கை தலைவரெல்லாம் தூக்கிட்டு வரல அப்பயிலேருந்து. அதை ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேங்க, தோழர் கேட்கிற மாதிரி தான் நீங்க பெரியாரை எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க. போயிட்டு பிராமண கடப்பாறை திராவிட கோட்டை இடிப்பண்ணா வர்றேன். இப்போ அப்படியாக நாங்க வந்துட்டு பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்க முடியாதுங்கிறத அறிவிச்சுட்டு தான் நாம் தமிழ் கட்சியை உருவானது. இப்ப அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், பெரியாரை நான் விமர்சிக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, நான் கடந்து வந்த பாதை, அதுல இருந்து நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய கட்சி நகர்ந்து கொண்டே இருந்தது. ஆனா இப்ப அண்ணன் சொல்லும்போது சொன்னால 2000 வருஷம் பழமையான தமிழனும் 5000 வருஷம் பழமையான தமிழன்னு, இதனுடைய மொத்த வரலாற்றையும் சுருக்கி பெரியார் மட்டும் இல்லைன்னா, ஈவேரா மட்டும் வரலன்னா நீங்க யாரும் படிச்சிருக்கவே மாட்டீங்க, ஈவேரா மட்டும் இல்லைன்னா நீங்க யாரும் வந்துட்டு சாதியோட தான் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த சாதி மறுப்பு கொள்கையெல்லாம் ஔவையார் காலத்துல திருவள்ளுவர் காலத்துல எல்லாம் இருந்ததே இல்லை, இவர் தான் கொண்டு வந்தாரு, மொத்தத்துக்கும் தமிழினத்துக்கு உண்டான மொத்த பெருமையே இவர் தான் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அப்ப எங்களுடைய முன்னோர்களுடைய பேர் என்ன கேட்க வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா? நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அது முன்னாடி ஒரு காலத்துல பெரியாரை ஏத்துக்கிட்டாரு. நான் அதுதான் சொன்னேன். 2009க்கு முன்னாடி வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடுங்கிறது வேற. நாங்கள் திராவிடத்தை தான் ஆதரிச்சோம், திமுகவை தான் ஆதரிச்சு நின்னார் அண்ணன் சீமான். அது எல்லாமே அதிமுகவே கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதிமுக ஆதரிச்சோம், காங்கிரஸை எதிர்ப்பதற்காக ஆரம்பிச்சோம். இது எல்லாமே இருந்த நிலைப்பாடுகள் தான், இதுல மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நாங்க சொல்லக்கூடியது என்னன்னா, இன்னைய தேதியில நீங்க வந்துட்டு பெரியார் தான் எல்லாத்தையும் பண்ணாருனாக்க அதை உடைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. என் பேர் வந்து ராஜமூர்த்தி, நான் விழுப்புரத்துல இருந்து வரேன். டிஎம்கே அவர்கிட்ட கேட்கணும். அதாவது ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த வடமாநில தொழிலாளி வந்து தாக்கப்பட்டிருக்காரு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கு அடிப்படையான காரணம் போதை. ஓகேவா? அதில் வந்து கஞ்சா வந்து எங்கேருந்து வருது அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், முடிஞ்சால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு இதில் அரசாங்கம் ஒரு ஆட் போடுது, மது போதை வந்து உடல்நலத்திற்கு கேடு, நாட்டுக்கு கேடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அரசாங்கமே தான் டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்கு. டாஸ்மார்க்கில் இருந்து வருமானம் வருது தான். ஆனால் இந்த அரசாங்கம் வருமானத்திற்கான அரசாங்கமா இல்லை மக்களுக்கான அரசாங்கமா? தம்பி, ஒரு விஷயம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எடுத்துக்குவோம். இந்த மது கலாச்சாரம், கல்லுங்கிறது ஆரம்ப காலத்திலிருந்து உலகத்தில் இருக்க அத்தனை குடிகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது உனக்கு எனக்கு மட்டும் இன்னைக்கு இந்த மது இருக்குதுன்னா இல்லை. அந்த கல்லுக்கு உங்க தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் எல்லாருமே வந்து உலக அளவில் இந்த மது இருந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து 2000-3000 வருஷமா ஆதி குடிகள்ல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். இது இல்லாம மனிதர்கள் எங்கேயுமே வந்து இருந்ததுக்கான சான்றுகள் இல்லை. நான் சொல்லி முடிச்சுறேன். மதுவின் போதை இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய, அந்த மதுவால் கிடைக்கக்கூடிய போதை தான் கல்லுல இருந்து வரக்கூடியது. அப்ப இது எல்லாத்துக்கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு சைன் ஆஃப் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை மனிதர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இது அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இப்ப இந்த போதையினுடைய அதிகத்தன்மை தான் வந்து இங்க பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்றீங்க. இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா, அந்த டைம் லிமிட்டேஷன் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். மார்னிங் 11 மணியில இருந்து நைட் கம்பல்சரி 9 மணி